இது தலைமை எடுத்த முடிவு தான். தலைமை வேறு எங்கு முடிவு எடுத்திருந்தாலும் நான் இங்கே அந்த தேர்தலை சந்திச்சுருப்பேன். இரட்டை இலையில நான் நிற்கும் பொழுது நின்னா அது புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்குனது. அதுக்கப்புறம் அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட ஒரு சின்னம். அம்மா அன்னைக்கு இருந்தாங்க. அந்த இரட்டையில வாக்களித்தது அம்மாவுக்கான வாக்கு தான். எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு யாரும் போடலைங்க. ஏன்னா அவர் கும்பிட்டு விழுந்து வாங்கினதான் அந்த பதவியை தவிர அவர் ஓட்டு போட்டெல்லாம் அவர் ஒன்றும் ஜெயிக்கல. ஒரு காலத்திலும் நான் எடப்பாடியை ஏற்கிற மனநிலையில இல்லை. அது கிடையவே கிடையாது. அது அப்போ இருக்கும்போது அது ரெட்டை இலை, இப்போ அது ஒத்த இலை, அதுவும் செத்த இலை. ஏன்னா அந்த இலை இனிமேல் யார் மதிக்க போறாங்க? எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒத்த இலை, செத்த இலை. அது ஒத்த இலை எங்கே போயிடுச்சுன்னா பிஜேபி கிட்ட போயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான். இப்போ ரெட்டை இலை ஒரு பக்கம் தாமரை இருக்குது, இன்னொரு பக்கம் செத்த இலை இருக்குது. இவ்வளவுதான் என்னை பொறுத்தவரை. அவருக்கு அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் பிரச்சாரம்லாம் பண்ணி எல்லாம் நான் ஜெயிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நான் என்னுடைய தலைவர், நான் ஏற்றுக்கொண்ட எங்களுடைய மதசார்பற்ற கூட்டினுடைய தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகள் இந்த தமிழகத்திற்காக அவர் செய்த நலத்திட்டங்கள், அவர் செயல்படுத்திய முற்போக்கான திட்டங்கள், இன்றைக்கு அவர் அறிவித்திருக்கிற இந்த தேர்தல் வாக்குறுதிகள், அதிலும் குறிப்பாக முத்தாக அமைந்த இல்லத்தரசி ஒரு திட்டம் போதும் இந்த கருணாசை சிவகங்கையை வெற்றி பெற செய்வது.